சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உண்மையிலே உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கிற குமரஞ்சேரி முத்துக்குமார சுவாமி கோவிலை பத்தின முழு தகவல்களையும் தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் ஒரு கோவில் வரலாறு கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து திடீர்னு ஒரு மாபெரும் அற்புதமா வெளிப்பட்ட ஒரு இறைவனோட சுவாரஸ்யமான கதை. உங்களையே நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஏரி காத்த ராமர், ஏரி காத்த அம்மன், இப்படி பல தெய்வங்களை நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா ஒரு ஏரிக்கு அடியில, அதுவும் சேத்துல பல காலமா மூழ்கி வெளியுலகத்துக்கே தெரியாம மறைஞ்சிருந்த 7 அடி உயர பிரம்மாண்டமான முருகனை பத்தி நீங்க எப்போகாவது கேள்விப்பட்டதுண்டா? ஆமாங்க, குமரஞ்சேரியில இருக்கிற இந்த அழகிய முருகனோட சிலை சாதாரணமான ஒண்ணு கிடையாது. இதுக்குள்ள பல வரலாற்று ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இப்போ முதல் பகுதிக்கு வரலாம். பல்லவர்களின் தோற்றம் மற்றும் வரலாறு, இது எப்படி தொடங்குச்சுன்னு பாப்போம். இந்த வரலாற்று பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா நிஜமாவே பிரமிப்பா இருக்குங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டுல முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனோட மகனான மகேந்திரவர்ம பல்லவனால செதுக்கப்பட்டதுதான் இந்த சிலை. அரசர்கள் காலத்துல அவ்ளோ கோலாகலமா இருந்த இந்த முருகன் காலப்போக்குல ஏதோ ஒரு காரணத்தால மர்மமான முறையில ஏரிக்குள்ள மூழ்கிட்டாரு. பல நூற்றாண்டுகளா அவர் அந்த ஏரி கழியிலேயே இருந்தாருங்கிறது தான் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். அடுத்ததா பகுதி 2, 2000 ஆண்டு நடந்த அந்த திருப்பமுனையான கண்டுபிடிப்பு. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 10 அடி. என்னாச்சுன்னா கரெக்டா 2000 ஆண்டு ரொம்ப கடுமையான கோடைக்காலம், ஏரி மொத்தமா வறண்டு போயிடுச்சு. அப்போ கிராமத்து மக்களோட கண்ணுல முருகனோட தலைப்பகுதி மட்டும் லேசா தெரிஞ்சிருக்கு. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த ஏரி சேத்துல சுமார் 10 அடி ஆழம் தோண்டி இந்த பிரம்மாண்டமான சிலைய வெளியெடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்ளோ பெரிய உழைப்பு இது. சேத்துல புதைஞ்சிருந்த ஒரு பொக்கிஷத்தையே அவங்க மீட்டெடுத்திருக்காங்க. ஏரியிலிருந்து எடுத்த உடனே பெரிய கோவில்லாம் கட்டலங்க. வெயில்ல காஞ்சபடி ஏரிக்கரையில இருந்த ஒரு சாதாரண கொட்டகையில தான் முருகனை முதல்ல வச்சிருக்காங்க. இங்கதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. ராஜேந்திரன்னு ஒரு முருக பக்தர் அந்த சின்ன கொட்டகைய அமைச்சு தந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மலேசியாக்கு வேலைக்கு சென்று அங்க பெரும் செல்வத்தை சம்பாதிச்சு திரும்ப வந்து இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பியிருக்காரு. 2003ஆம் ஆண்டு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல? சரி, இப்ப பகுதி 3க்கு போவோம். கட்டிடக்கலை மற்றும் தெய்வீக வடிவம். இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான குறிப்பு என்னன்னா, இந்த முருகன் பிரம்மசாஸ்தா கோலத்துல காட்சி தர்றதுதான். தொண்டமண்டலத்துல சில இடங்கள்ல பிரம்மசாஸ்தா முருகனை நீங்க பாத்திருக்கலாம். ஆனா 7 அடி உயரத்துல இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு குமரனை நீங்க குமரஞ்சேரியில மட்டும்தாங்க தரிசிக்க முடியும். படைப்பு கடவுளான பிரம்மாவோட அம்சங்களையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான அபூர்வமான வடிவம் இது. அப்படியே அந்த முருகனோட திருக்கரங்களை கொஞ்சம் உற்று நோக்குங்க. வலது மேல் கையில அக்ஷமாலையும் இடது மேல் கையில கமண்டலமும் வச்சிருக்காரு. இடது கீழ் கைய தன்னோட தொடை மேல ரொம்ப உய்யாரமா வச்சுக்கிட்டு வலது கீழ் கையால பக்தர்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அபயம் தர்றாரு. கருவறையில இந்த மூலவருக்கு பக்கத்திலேயே உற்சவர் சிலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளி மண்டபத்துல கணபதியும் நேர் எதிரே மயில் வாகனமும் ரொம்ப கம்பீரமா காட்சி தர்றத நீங்க பார்க்க முடியும். இப்போ பகுதி 4, சக்தி வாய்ந்த சடங்குகள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இந்த கோவில்ல நடக்கிற ஒரு சிறப்பான வழிபாட்டு முறைய இது ரொம்ப தெளிவா காட்டுது. குறிப்பா குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கிருத்திகை அன்னைக்கு கணவன் மனைவியா சேர்ந்து இங்க வரணும். சுவாமியோட வலது கையில ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசாதமா கொடுக்கிற அந்த எலுமிச்சிய ஒரு துணியில கட்டி கோவிலுக்கு வலதுபுறம் இருக்கிற வேப்ப மரத்துல கட்டணும். இப்படி செஞ்சா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இது மட்டுமா, புதுசா வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கணும், பிசினஸ்ல டெவலப் ஆகணும், இல்ல கோர்ட் கேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் இருக்கு. தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவில்ல 6 முறை சுத்தி வந்து முருகனுக்கு செவ்வரளி பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். இப்படி செஞ்சா அவங்க கேக்குற வரங்களை அந்த குமரன் அள்ளி தருவாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. வாங்க, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, கோவில் நேரங்கள் மற்றும் பயண விவரங்கள். இங்க இருக்கிற நேர வித்தியாசத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சாதாரண நாட்கள்ல காலையில 10 மணியிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்திருக்கும். ஆனா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா? அதனால அன்னைக்கு மட்டும் காலையில 6 மணியிலிருந்தே நைட்டு 10 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலும் கிருத்திகை நாட்களிலும் ஸ்பெஷல் அபிஷேகம் நடக்கிறதால கூட்டம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு இவ்ளோ நேரம் கோவில் செயல்படுது. சரி,
இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு எப்படி போறது? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழவேற்காடு ரூட்ல மெதூர்ங்கிற இடத்துல இருந்து வடக்கே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி குமரஞ்சேரி இருக்கு. பொன்னேரியிலிருந்து பணப்பாக்கம் போற பஸ்லயோ இல்ல கும்பிடிப்பூண்டில இருந்தோ நீங்க ரொம்ப ஈஸியா இங்க போகலாம். ட்ரெயின்ல வரணும்னு நினைச்சா கும்பிடிப்பூண்டி ரயில் நிலையமும், பிளைட்ல வரவங்களுக்கு சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மாபெரும் பல்லவ கலைப்படைப்பு 10 அடி ஆழச் சேற்றுக்குள்ள பல நூற்றாண்டுகளா மறைஞ்சிருந்து ஒரு வறட்சியின் மூலமா வெளிப்பட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையின் அடையாளமா மாறியிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். வரலாற்று பின்னணியும் தெய்வீகமும் கலந்த இந்த குமரஞ்சேரி முருகன் உண்மையிலேயே காலத்தை வென்று நிற்கும் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அற்புதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?